வணக்கம் உறவுகளே, வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ முதல் பத்திரிக்கை சம்மந்தி வெட்டி வைக்கலாம்னு சொல்லி இங்கே கிளம்பிட்டோம். அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஒன்று தான் கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம். மூஞ்ச மறைச்சிட்டப்பா தெரியல, எனக்கு இங்கே இப்படி எடுக்க தெரியல. ஆமாம், என்னன்னா ஸ்வேதா உட்காந்துருக்காலே பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸ்வேதாவை கூப்பிட்டு போகிறதில்ல, கொஞ்சம் வெளியே போனோம், வேலை இருக்கா. அதனால கார்லேயே தான் உட்கார வச்சுட்டு தான் நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் வேலைங்கள்லாம் நிறையா இருக்குது. சரி வீட்டில் விட்டு போனோம் பாப்பாவை தனியான்ட்டு கூப்பிட்டு வரோம். ஏன்னா அவளை கூட்டின்னு போகிறேன்னு நினைக்கக்கூடாதுன்ட்டு இதுக்கு அதனால சொல்கிறோம். ஆமாம், அதனால அவளை கூப்பிட்டு போகிறோம். டைம் இருந்தால் தான் எப்படின்னு பார்த்துட்டு செலெக்ஷன் பண்ணோம். பூரி பெருசாக இருக்கு போல. ஸ்வேதாவுக்கு பார்த்துருக்க மண்டபத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் வந்து பார்க்குறேனே. நான் இப்போ லிஃப்டில் ஏறி மேலே போய் பார்க்க போகிறோம். ஆள் வராங்க, அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நானும் ஸ்வேதா, மாமா. க்ளோஸ் பண்ணுங்க. பார்க்கிங் இருக்குல்ல, இது வந்து பைக், பக்கத்து கிரவுண்ட், கார், பெரிய வண்டி. நம்மளே இப்போ பார்த்து வரோம் இல்ல. ஆமாம், போட்டோ இதான் ஸ்டேஜ். அது ரூம்லாம் பார்க்கணும்ல. நான் ஸ்வேதா, ஸ்டேஜ் தான் இவ்வளோ அகலம் இருக்கே. கம்மியாக மெலிசாக இருக்கும். நீ லூசா? நீ நல்லா அகலமாக தான் இருக்கு. பேக்ரவுண்ட் நல்லா இருக்குல்ல அது. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரூமு. இதுவா லாக் பண்ணியிருக்கே. ஏன் சூப்பராக இருக்கு. லைட் போட்டு சூப்பராக நல்லா சூப்பராக இருக்கு. ஏமாம்மா நல்லா இருக்குல்ல. ஸ்கூலில் பில்லர் ஊற்றுருக்காங்க இல்லையா மேலே டைனிங்கு. டைனிங் ஹால். கீழே தான் போட முடியாதுல்ல. நீ தான் சொன்ன மேலே ஸ்டால்லாம். இது டைனிங் ஹால். நல்ல வேலை இது ஃபேனு இல்லை, ஃபுல்லாக எல்லாம் ஏசினால நல்லா இருக்கும் இல்லை. ஏசின்றதுனால நல்லா இருக்கும். ஃபேன் இதுனா ரொம்ப கஷ்டம் வெயில். அதுதான் சொல்கிறேன், ஏசி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனு மேலே மண்டபம்லாம் நான் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதே எனக்கு கிச்சனா. கிச்சன் சூப்பராக இருக்குது. கீழே ரூம்ஸ் தனியாக எடுத்து எவ்வளோவா? நம்மளுக்கு இங்கேருந்தே எடுத்துக்கலாம்ல. பார்க்கலாமா கதி? இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பாப்பாவுக்கு தனியாக ரூம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் காலையில் வந்துடுவோம். இங்கே லைட்டு மட்டும் போடுவோம். அது ரொம்ப சின்ன
அப்படியா மேலேயும் சின்னதா என் dress இதெல்லாம் ஒரே சைஸ் தான் ரூம் எல்லாம் இதெல்லாம் ஒரே சைஸ் ஒரே சைஸ் தான். சரி பாப்பா 2 ரூமா சொல்லிடலாம் அவன்கிட்ட சொல்லி காசு கொடுக்கலாம். எதுக்கு 2 ரூம் ஒன்று போருமா? போதும் போதும் ஒண்ணே போதும். என்ன சுத்த என்ன ரத்னா மிகா ரூம் இப்போ மண்டபத்தை பார்த்துறீங்களா? மண்டபத்தை பார்த்துட்டோம். எப்படி இருக்கு? மண்டபம் ரொம்ப சூப்பரா என்ன இப்பயே சமையல் நல்லா நடக்குது இப்போவே? தனியா இங்க ரூம் பார்த்துருக்கோம். ஏன்னா ஈவினிங் தானே மேரேஜ் நமக்கு. ஆமாம். இங்க பக்கத்துல ஏதோ சர்ச்சும் இருக்கு. அதனால இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போற மாதிரி பார்க்குறோம். இங்கே புக் பண்ணிட்டீங்களா? ரூம் எடுத்துறீங்களா? நல்லா இருக்கா மண்டபம்? பக்கத்தில் மெயின் ரோடு பக்கத்துலேயே. ஆமாம். ஸோ இதுதான் மதர்ஸ் மேரேஜ் ஹால். டீசல் கம்மியாக தானே ஃபுல்லாகவே. அவ்வளோவா பாதுகாப்பு. இது பாதுகாப்பா? பாதுகாப்பு நடந்துக்கலாம். தடை செய்யப்பட்ட பகுதி. சமந்தார இப்போ வீடு எடுக்கல நீ? சமந்தார சம்மந்தி பத்திரிகை வீடு எடுக்கலையா அவரை? இல்லப்பா எடுக்கலப்பா. யாருன்னா கூட இருக்கணும் எடுக்கிறதுக்கு. நான் தட்டை கொடுத்துட்டு நானே எப்படி எடுப்பேன்? பாட்டி எடுக்க சொல்லிடணும். நானே எடுக்க சொல்லியிருப்பேன். நான் எங்கேருந்து எடுக்கிறது? அதனால நான் காமிக்கவும் முடியல எடுக்கவும் முடியல. சரி விடுங்க எல்லாம் பூரி சாப்பிட்டு மந்த மாட்டோம். பூரி சாப்பிட்டு மந்த மாட்டோம். மந்தமாயிட்டோம். பூரி சூப்பர் பூரி அது. பூரி சாப்பிட்டதுக்கு பார்த்துருப்பீங்களா? ஒரே ஆயில் கசப்பா இருக்கு. நல்லாவே இல்லை. எங்க இந்த 20 நிமிஷம் இரு. டாடி எங்க கரும்பு ஜூஸ் வாங்கினுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இந்த ரோட்லயா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? இந்த ரோட்லயா? இந்த ரோட்ல தான் வந்து வரும்போது அந்த கார் போய் ஆட்டோ வருது பத்தியா? ஆமா ஆமா. இப்ப அந்த பக்கமா போறோம். பண்ண வெஜிடபிள் கட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கா? தண்ணியா இருக்கா? மாமா வராரு பாருங்க கரும்பு ஜூஸ். பச்சை தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு ஜூஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பச்சை தண்ணியா இருக்கு. இருப்பா டக்குன்னு எடுத்துறாரு மேல கொட்டிப்பேன் தான் கேட்டேன். என்னவா கூலிங் இருக்குன்னா கூலிங் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு கொடுத்துனே இருக்கிறாரு. பைனாப்பிள் போடுறேன், லெமன் போடுறேன், ஐஸ். நான் வந்து லாபத்துக்கு வேலை பார்க்குறேன். ரைட்ல மண்ணில் போக போறீங்க? இப்படியே போயிடுங்க. ரைட்ல போயிடுங்க. இப்படியே போ. இந்த ரோட்ல தான் ஆக்சிடென்ட். ஆறாவதுவா? கேட்டா இந்த இடத்துல தான் இருக்கு. அந்த கல்லுல போட்டுச்சுறாங்க. அந்த சைடா? அந்த ரைட் சைடுல. டர்னிங் இல்லையா? அந்த இங்கதான் எங்கயோ லாரி கல்லுல இருக்கு. எப்படி நிறுத்துனாங்க தெரியல. இந்த இடத்துல ஆனா எனக்கு சொன்னது இங்கதான். கேட்டாண்டி தான் இருக்கு. அப்போ கேமரா இருக்கே. கேமரா இருக்கு. இங்க இருக்குமே கேமரா சிபிசி எல்லாம். அப்புறம் எப்படி கேமரா இல்லன்னு சொல்லுவாங்க? சிபிசி எல்லாம் இது சுத்தி இருக்கும். கேமரா இல்லாம எப்படி இருக்கும்? சரி அந்த ஸ்ட்ரெயிட்ல போறோனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்கிறது வந்து பாட்டிக்கு மணலி போறதானே. அப்ப இந்த தெரு தான். அப்ப கேமரா இவ்வளவு சிசிடிவி இருக்கு. தெரியலையே நானு. 2 மணி ஆயிடுச்சு. 2:20 ஆயிடுச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் வரும்போதே பிரியாணி வாங்கிக்கினேன். ஏலாம் போட்டு இப்போ யார் கட்டில் மேலே உட்காந்து சாப்பிட்றது? அதனால் பிரியாணி வாங்கிக்கின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாம்பழம் வாங்கினோம். அந்த மாம்பழத்தை தான் இப்போ கட் பண்ணி
வச்சிருக்கிறோம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒன்றும் முடியல, செம வெயில், ஒன்றும் முடியல. ஏசி ட்ரிப்பர் ஆன் பண்ணி விடலாம்ல கொஞ்ச நேரம். ட்ரிப்பர் ஆன் பண்ணுறதுக்கா என்ன பண்ணுறது? போதும்ப்பா போதும், இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோ. பச்சடி மட்டும் எனக்கு போதும் போதும் போதும், அவ்வளோலாம் போடாத பாப்பா, கொஞ்சம் சாப்பிடு. நான் அடிப்பேன். நான் பேக்கரியில வாங்கி கொடுங்கன்னு எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் தான் பட்னியா இருக்கணும். நான் அப்பவே சொன்னேன் வாங்கி சாப்பிட்றேன். கத்திரிக்காயில் பச்சடி மட்டும் கொஞ்சம் கொடுப்பா. எங்கே வச்சிரு பிரியாணி பச்சடி வச்சு சாப்பிட்டு போட்டோம். எப்படி இருக்கு டேஸ்ட்? ஆ ஒரு வாய் வாங்கி பாரு. வேணும்னே பண்ணுவாமாம்மா இவ, சாப்பிடாது. இதுக்கு நல்லா தான் இருக்கு. முட்டை எடுத்துக்க கதிர். எடுத்துக்கோ, நல்லா இருக்கு. மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இல்லைனாலும் புளிப்பும் இல்லை இனிப்பும் அவ்வளோலாம், நான் பரவாயில்ல. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தம் போட்டாச்சா? ஆமாம், ஓகே. பிரிச்சுட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. மாஸ்டர் சுற்றி சுற்றி எடுக்கிறாரு. அனல் பருமமா எப்படி வருதுங்க? என்ன இவருண்ணா, அவரு ஏன் பதுங்குறாரு? இங்க பாருங்க, பம்பல் கூட போடாம கடைக்கு வந்திருக்கோம். கோயில்ல வந்து சாப்பாடு இறக்கணும். இல்ல பிரசாதம் அதை இறக்கிட்டோம். இறக்கிட்டு சரி அப்படியே டிஃபன் வாங்கிட்டு போயிடலாம். இல்ல வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாம் கழிட்டு படுக்கலாம்னு படுக்கும் போது மறுபடியும் கிளம்பி சரி மாமா டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு வந்தோம். அதான் வந்துட்டோம்ல. அது நான் ஷார்ட்டா சொன்னா ஷார்ட்டாலாம் இல்லை, உண்மையே சொல்லணும். நான் எல்லாத்தையும் கழட்டிட்டு வச்சிருக்கேன்ல கம்பலை, அதனால காலையில மண்டபம்லாம் போய் பார்த்துட்டு வந்தோமே. பாரு, நீ வீடியோல பாரு. பார்க்கலாம், வீடியோல அம்மா வரல, அதனால நீங்க வீடியோல பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மண்டபம் எப்படி இருக்குன்னு. மண்டபம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையே நல்லா இருந்துச்சு. வேறட்டம்மா அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க இன்னும் பெருசு பார்க்கணும்னாங்க. இன்னும் என்ன இதோட பெருசாமே நல்லா இருந்துச்சு. பொழுது நல்லா சிறப்பா போச்சு. இதோட பெரிய சத்திரம் புதுசு சொன்னாங்க. இல்ல இதுவே புதுசுதாம்மா, புதுசுதான். சூப்பரா இருந்துச்சு. அப்படிலாம் ஆசைப்பட்டாங்க, சேர்த்து போயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். நாங்கள் நாளைக்கும் ஃப்ரீ. சண்டே வந்து மாப்பிள்ளை வீட்டில் வராங்க. மாப்பிள்ளை வீட்டில் பத்திரிக்கை வைக்க நம்ம வீட்டுக்கு வராங்க. சண்டே வராங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நாங்கள் போய் இனிமே தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும். இனிமே தான் வேலை நிறைய இருக்கு. முடியல. இப்போ 2 days கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேக்கு மேலே தான் ஆரம்பிக்கணும் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை பாய் பாய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுவா, நீ சொல்லு. ஐயோ அது வர சாமி வர தந்தா